லக்ஷ்மி வந்தாச்சு. கோ பிரசன்டட் பை வசந்த் & கோவின் தீபாவளி சிறப்பு தள்ளுபடி விற்பனை. கடவுளே, எங்க சக்தியை நாங்க பழைய மாதிரி பார்க்கணும். அவனோட மனசுல இருக்கிற கெட்ட எண்ணமெல்லாம் இன்னையோட அவனை விட்டு போயிடணும். வெற்றியை பார்த்த அடுத்த நிமிஷமே எனக்கு என்னோட பழைய வாழ்க்கையெல்லாம் மறந்து போச்சு சக்தி. நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். நீ ஒத்துக்கிட்டாலும் ஒத்துக்கலனாலும் உன்னை நான் கல்யாணம் பண்ணிப்பேன். யோசிச்சு உன் சம்மதத்தை சொல்லு. சம்மதத்தை மட்டும்தான் சொல்லணும். சம்மதிக்காத பட்சத்துல கட்டாய கல்யாணம் கட்டாயமா நடக்கும். இங்க இருந்து நீ தப்பிச்சிடலாம் மட்டும் நினைக்காத. ஏன்னா அது முடியாது. யோசிச்சு வை. நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு வரேன். சரசு மா, சக்தி என்ன பண்ணிட்டு இருக்கான்? தங்கறதுக்கு வீடு கிடைச்சதுன்னு தின்னுட்டு தூங்கிட்டு இருக்கானா? அட நீங்க வேறம்மா, அவர் வீட்லயே இல்ல. மத்தியானமே கிளம்பி வெளியில போனவர் தான், இன்னும் வீட்டுக்கு வந்த பாடில்ல. பரவாயில்ல, கொஞ்சம் சொன்ன இருக்குன்னு நினைக்கிறேன். நீங்க வேற, நீங்க அடிச்சப்பவே இதே வேற ஒருத்தனா இருந்தான்னு வச்சுக்கோங்க, உங்களை திருப்பி அடிச்சிருப்பான். அதுல இருந்தே தெரியல அவருக்கு கொஞ்சம் கூட சொரணையே இல்லைன்னு. தப்பா சொல்ற சரசு. நான் அவனை அடிச்ச மாதிரி யார் அடிச்சிருந்தாலும் அவங்க என்ன திருப்பி அடிச்சிருக்க மாட்டாங்க. அது எப்படிமா? ஒருத்தருக்குமே சொரணை இல்லாமையா போயிடும்? இது சொர்ண சம்பந்தப்பட்ட விஷயம் இல்லடி, சூழ்நிலை சம்பந்தப்பட்ட விஷயம். சூழ்நிலையா? ஆமா, எந்த தப்புமே செய்யாத ஒருத்தனை திடீர்னு அடிச்சா அவன் ஷாக் ஆவானே தவிர ரியாக்ட் பண்ண மாட்டான். நாம என்ன தப்பு செஞ்சோம், எதுக்காக நம்மள அடிச்சாங்கன்னு தான் யோசிப்பான். அதுவே அன்னைக்கு நான் அவனை பெட்ரூம்ல கூட்டிட்டு போய் யோசிக்க விடாம இருந்திருந்தா சொர்ணையாவது சுண்ணாம்பாவது. அம்மா, ரூம்ல கூட்டிட்டு போய் அப்படி என்னம்மா சொன்னீங்க? பொட்டிப்பாமா அடங்கி வெளியில வந்தாரேம்மா. உனக்கு மண்டே வெடிச்சிருக்குமே, உள்ள என்ன நடந்ததுன்னு தெரிஞ்சுக்காம. அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லம்மா. இங்க பார், நீ எதை வேணாலும் நினைச்சிட்டு போ, அத பத்தி எனக்கு கவலை இல்ல. அப்ப என்னதான் நடந்துச்சுன்னு சொல்லுங்க. அவனுக்கு ஒரு ஆம்பளையா எப்படி நடந்துக்கணும்னு சொல்லி கொடுத்தேன். நமக்கு தேவையானதை எப்படி அடையணும்னு சொல்லி கொடுத்தேன். ஐயோ, வேணாம்மா, வேணாம் 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 வேணாம். நீங்க எதுவுமே சொல்ல வேணாம், எனக்கு எல்லாம் நல்லா புரிஞ்சு போச்சு. ஏய், அங்க நடந்தது ஒண்ணு, நீ நினைக்கிறது ஒண்ணு. இந்த மகதி ஒரு பெண் புலிடி. ஒரு குட் நியூஸ். என்ன? லக்ஷ்மி சம்பந்தப்பட்ட விஷயமா? ஆமா, அவளை நான் கடத்திட்டேன். சபாஷ். ஆக்சுவலா இந்த சபாஷை நான் உனக்கு சொல்லணும். உன்னாலதான் எனக்கு இப்படி ஒரு தைரியமே வந்துச்சு. பெட்ரூம்ல வச்சு நீ நிஜமாவே ஒரு நாடகம் ஆடினியே, அதுல வந்த தைரியத்துல தான் நான் இப்படி பண்ணேன். தைரியம் புருஷ லட்சணம். சரி, லக்ஷ்மி எங்க இருக்கா? அவளை ஒரு ரூம்ல போட்டு கட்டி வச்சிருக்கேன். அதான் கடத்திட்டல, அப்புறம் எதுக்கு யோசிக்கிற? சட்டு போட்டு கல்யாணத்தை பண்ண வேண்டியதானே? இல்ல, கல்யாணத்துக்கு தேவையான ஏற்பாடுலாம் பண்ணணும் இல்லையா? ஆமா ஆமா, பண்ணணும். ஒரு 2 நாள் கழிச்சு தான் நான் கல்யாணம் பண்ணலான் இருக்கேன். நான் நல்லவன் மட்டும் இல்ல, அதே அளவுக்கு கெட்டவனும் கூட. அவளுக்கு புரிய வச்சுட்டு கல்யாணம் பண்ணாதான் அவ என்னை பார்த்து பயப்படுவா. பரவாயில்லையே, பயங்கரமா யோசிக்கிற. எல்லாம் நீ கொடுத்த தைரியம் தான். சரி, நான் லக்ஷ்மியை கொஞ்சம் பார்க்கணும். வா பார்க்கலாம். அவளை தனியா பார்க்கணும். அவகிட்ட கொஞ்சம் பர்சனலா பேசணும். நறுக்குன்னு 4 வார்த்தை அவளை திட்டணும். அது நீ பக்கத்துல இருந்தா நடக்காது. சரி, நான் வெளியே நிக்கிறேன், நீ வேணா போய் பேசிட்டு வா. சரி,
போலாம் வா. வா. என்னடி முறைக்கிற? கட்டி போட்டு வாயை ஒட்டி வச்சிருந்தாலும் இன்னமும் திமிர் அடங்கல. ஓ என்னடா சக்தி தானே நம்மள கடத்திட்டு வந்து கட்டி போட்டான். இவ எப்படிடா இங்க வந்தான்னு பாக்குறியா? இந்த மகதி எங்க வேணாலும் எப்படி வேணாலும் உருவெடுத்து வந்து நிப்பேன். உன்னை கடத்திட்டேன்னு சக்தி என்கிட்ட சொன்னா. உன்னை பார்க்கணும்னு எனக்கு தோணுச்சு. அதான் நான் பறந்து ஓடி இங்க வந்துட்டேன். ஏதோ பாசத்துல வந்துட்டேன் மட்டும் நினைக்காத. உன்னை இப்படி பார்க்கணும்னு நான் ரொம்ப காலமா காத்துட்டு இருந்தேன்டி. நீ அடங்கி உடங்கி கடக்கிறத பாக்குறதே ஒரு கண்குள்ளா காட்சி தானே. வீட்ல வச்சே உன் கதையை முடிக்கணும்னு நினைச்சேன்டி. அங்கேயும் நீ தப்பிச்சிட்ட. அதுக்கப்புறம் உன்னை ஸ்ட்ரெயிட்டா மார்ச்சரிக்கு அனுப்பணும்னு நினைச்சேன். அங்கேயும் நீ தப்பிச்சிட்ட. அப்புறம் தான் தெரிஞ்சது நீ மரணத்தோட பக்கத்துல இல்லைன்னு. என்ன பண்ணலான்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். அப்புறமா தான் தோணுச்சு உனக்கு மரணத்தை விட பெரிய தண்டனை நான் கொடுக்கணும்னு. அததான் இப்ப சக்தி வச்சு பண்ண போறேன். என்ன தண்டனைன்னு கேக்குறியா? அத சக்தி உன்கிட்ட சொல்லிருப்பானே. சொல்லல? சரி விடு, நானே அத உன்கிட்ட சொல்றேன். என் வெற்றி என்னால மறக்க முடியாதுன்னு சொன்னேன். என் மாஜி புருஷன் ரிஷிய கரெக்ட் பண்ணணும்னு ஆசைப்பட்ட. ஆனா நான் அதுக்கும் மேல போய் உன்னோட கொழுந்தனார் சக்திய உனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்து உனக்கு பெரிய தண்டனையா கொடுக்கணும்னு முடிவு பண்ணி வச்சிருக்கேன். காதலிச்சது ஒருத்தனை, கல்யாணம் பண்ணிக்கிட்டது இன்னொருத்தனை, ஆசைப்பட்டது வேற ஒருத்தனை. ஆனா இப்போ காதலிச்சவனே நீ கல்யாணம் பண்ணிக்க போற. ஏண்டி, காதலிக்கும் போது இனிச்சவன் இப்போ கல்யாணம் பண்ணும்போது கசக்குறானா உனக்கு? காதலிச்சவனை கல்யாணம் பண்ணிக்கிறது எவ்வளவு பெரிய கொடுப்பனை தெரியுமா? இங்க பார், நான் உன்னை அழிக்கணும்னு முடிவு பண்ணேன். ஆனா நீ எனக்கு தண்ணி காமிச்ச. அதான் உன் கைய வச்சே உன் கண்ணை குத்தலான்னு முடிவு பண்ணிருக்கேன். உன் வீட்ல இருக்க சக்தியை தூண்டி விட்டு உனக்கு கல்யாணம் பண்ணி பார்க்க போறேன். உன் வாழ்க்கைய அழிக்கணும்னு முடிவு பண்ணிட்ட. இதுல இருந்து உன்னால தப்பவே முடியாதடி.
நானும் பாக்குறேன். வரட்டுமா? என்னடா லட்சுமி எங்கதான் இருக்கா? தெரியலப்பா. எவ்வளவோ முயற்சி பண்ணி பார்த்துட்டோம், ரிங்கே போக மாட்டேங்குது. ஒருவேளை அவ போன் ரிப்பேரா இருக்குமோ? தெரியலையேம்மா. இவ்வளவு நேரம் அவன் வீட்டுக்கு வராம இருக்க மாட்டாளேடா. அதுவும் யாழினிக்கு உடம்பு சரியில்லைன்னு தெரிஞ்சும் இவ்வளவு நேரமா வராம இருக்கா? ஒருவேளை ஆபீஸ்ல ஏதாவது வேலையா இருப்பாளே என்னமோ. தங்கவேலு, ரிஷி தம்பிக்கு தான் கொஞ்சம் போன் பண்ணி கேள. ஐயோ, அவ போனுக்கு மட்டும் தான் நான் ட்ரை பண்ணிட்டே இருக்கேன். இது எனக்கு தோணவே இல்லை பாருங்க. இப்ப பண்ணுங்க. ஹலோ. நான் தங்கவேலு பேசுறேன். சொல்லுங்க சார். என்ன போனு? ஒன்னும் இல்ல, லட்சுமி இருந்தா கொஞ்சம் போனை கொடுக்குறீங்களா? லட்சுமியா? சார் அவங்க எப்பவோ கிளம்பிட்டாங்க. இன்னும் வீட்டுக்கு வரலையா? இல்லங்க. அவங்க கிளம்பி 2 ஹவர்ஸ்க்கு மேல ஆகுதே. இன்னைக்கு அவங்க கொஞ்சம் சீக்கிரமாவே கிளம்பிட்டாங்களே. வெளியில எங்கேயாவது போயிருப்பாங்க போல இருக்கு சார். நீங்க அவங்க நம்பருக்கு ட்ரை பண்ணி பாருங்களேன். அவங்க நம்பருக்கு லைனே போக மாட்டேங்குதுங்க. என்ன ப்ராப்ளம்னு தெரியல. இல்ல சார், ஏதாவது நெட்வொர்க் ப்ராப்ளமா இருக்க போகுது. இப்போ அவங்கள எப்படி பிடிக்கிறதுன்னு தான் தெரியல. என்ன சார், ரொம்ப அர்ஜென்ட்டா? இல்ல 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 இல்ல, யாழினிக்கு இப்போ உடம்பு சரியில்லை. அவ பக்கத்துல இருந்தா அம்மா கொஞ்சம் தைரியமா இருப்பாங்க, அதான். ஓகே சார், இப்போ நானும் அவங்க நம்பருக்கு ட்ரை பண்ணி பார்க்குறேன். கிடைச்ச உடனே நான் உங்களுக்கு ஃபோன் பண்ண சொல்றேன். சரிங்க. ஓகே சார். என்னடா, என்ன சொன்னாரு?
அவ கிளம்பி 2 மணி நேரம் ஆயிடுச்சாமா. 2 மணி நேரம் ஆயிடுச்சா? ஐயோ, எங்க போயிருப்பா? இந்நேரத்துக்கு வீட்டுக்கு வந்திருக்கணுமேடா. ஒருவேளை என்னங்க நம்ம மேல கோச்சுக்கிட்டு எங்கேயாச்சும் போயிருப்பாளோ? வள்ளி, அதெல்லாம் இருக்காதுமா. போறவ எதுக்கு ஃபோன் பண்ணி யாழினி பத்தி விசாரிக்க போறா? அத்தை, அர்ஜுனை வீட்ல விட்டுட்டா போவா? நீங்க ஏன் அத்தை தேவையில்லாம கற்பனை எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க? யாழினிய நினைச்சா எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு. எந்த வைத்தியமும் பண்ணாம இவளை இப்படியே எப்படி வச்சிருக்க முடியும்? அம்மா, எந்த நோயும் இல்லாதவளுக்கு என்னம்மா வைத்தியம் பண்றது? நோய் இல்லாமையாடா இவ இப்படி படுத்த படுக்கையா கிடக்குறா? அவ உடம்ப பாரு, ஒண்ணுமே இல்ல. 1 மாசம் ஏதோ சீக்கு வந்த மாதிரி இருக்கா. டாக்டர் ஒண்ணுமே இல்லைன்னு தானம்மா சொல்றாரு. ஏங்க, டாக்டருங்களால கண்டுபிடிக்க முடியாத நோயா இருக்குமோ? என்னடி பேசுற? டாக்டரால கண்டுபிடிக்க முடியாத நோய் என்ன இருக்கும்? இருக்குடா, நம்ம கிராமத்துல சொல்லுவாங்களே, பேர் தெரியாத நோய் என்ன, பில்லி சூனியா அது இதுன்னு. அந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு ஆயிருக்குமாடா? இருக்காது. ஏங்க என்னங்க உளறிக்கிட்டு இருக்கீங்க? இந்த சின்ன குழந்தைக்கு போய் யாராவது பில்லி சூனிய வைப்பாங்களா? எதுக்கு வைக்கணும்? ஏதோ திருஷ்டி சுத்தி போட்டதை மிதிச்சிட்டு வந்திருப்பா. மசூதி கூட்டிட்டு போய் மந்திரிச்சு விட்டா அவளுக்கு சரியா போயிடும். சரியாதாம்மா சொல்றீங்க. நம்ம முதல்ல அதை செய்யணும். பாவம் குழந்தை. சரிடா, நீங்க போய் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. நைட்ல ஏதாவது கூப்பிடுங்க அத்தை. கூப்பிடுறேம்மா, போங்க. வரம்மா, பயப்படாத. தூங்கிட்டாளாங்க? தூங்கிட்டாரு. தூங்குடா. ஓ, பிளாஸ்டர் ஓட்டு இருக்குல்ல, இந்தா சாப்பிடு. சக்தி, சக்தி, நீ பண்றது ரொம்ப பெரிய தப்பு சக்தி. நான் உன் அண்ணிடா. நான் உங்ககிட்ட ஏற்கனவே சொல்லிட்டேன், இந்த கதையெல்லாம் மறந்துடுன்னு. எப்படி நான் மறக்க முடியும்? உனக்கு மூளைகில குழம்பு போயிடுச்சா? எதுக்கு இப்படி நடந்துக்கிற? மகதி ரொம்ப மோசமானவ. அவ என்ன பழி வாங்குறதுக்காக உன்னை யூஸ் பண்ணிக்கிறா. சொன்ன கேளு சக்தி. இது பார், நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க தான் போறேன், கொல்லவா போறேன். மகதி எனக்கு நல்லதுதான் செஞ்சிருக்கா. ஐயோ, உனக்கு நான் எப்படி புரிய வைக்க போறேனே தெரியல. கடவுளே, நீ எனக்கு எதுவுமே புரிய வைக்க வேண்டாம், எனக்கு எல்லாமே தெரியும். நான் குழந்தைன்னு நினைச்சியா? சக்தி, நீ அதுக்கும் மேல. குழந்தை கூட இப்படி ஒரு தப்ப பண்ணாது. அதுக்கு யார் யார் என்னென்ன உறவுன்னு தெரியும். அம்மா கிட்டதான். ஏய், போதும் 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 போதும். இதான் உனக்கு கொஞ்சம் இடம் கொடுத்தா பேசிக்கிட்டே போற. முதல்ல பசியா இருப்ப, சாப்பிடு. இந்தா. என்ன பண்ற நீ? உன் கை கட்டி இருக்குல்ல, அதான் ஊட்டி விடுற. இவ்வளவு கேவலமானவனா நீ? அதுவும் உன் அண்ணன் பொண்டாட்டி கிட்ட போய் இப்படி நடந்துக்கிற? வெக்கமா இல்ல உனக்கு? பசிக்கு யார் ஊட்டி விட்டா என்ன? சாப்பிடு. ஏய், வேண்டாம், மரியாதையா போயிடு, இல்ல கட்டி ஊரை கூப்பிட்டுருவேன். நீ சாப்பிடு, போறேன். இந்த சாப்பிடு. உன் கையில சாப்பிடறதுக்கு பதிலா பட்டினி கடந்து செத்துருவேன். லக்ஷ்மி, ஏன் என்ன இப்படி வெறுக்கிற? நான் உனக்கு அப்படி என்ன கெடுதல் பண்ணிட்டேன்? இதை விட பெரிய கெடுதலை உன்னால் எனக்கு பண்ணவே முடியாது. சக்தி, நான் ஊரை கூப்பிட்டுருவேன், மரியாதையா போயிடு. ஓ, அப்படி ஒரு எண்ணம் இருக்கோ? நீ காட்டு கத்தல் கத்துனாலும் எவன் காதலையும் விழாது. கத்துறோம்னா கத்திப்பாரு. இது பார், ஏற்கனவே பசி மயக்கத்துல இருக்க, சாப்பிட வேற மாட்டேங்கிற. கத்துனா இருக்கிற கொஞ்சம் எனர்ஜியும் போயிடும். இத சாப்பிட்டுட்டு வேணும்னா ஒரு 1/2 மணி நேரம் வேணும்னாலும் கத்திப்பாரு.